ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சோனி லிவ்ல தமிழ் டப்பிங்ல ஒரு ஆக்ஷன் காமெடி படமாக வெளியான அதிரடி படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு லவுடான ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப லவுடா பேசுவாங்க, மியூசிக் லவுடா இருக்கும். காலேஜ் கேம்பஸ் ஃபெஸ்டிவலை பேஸ் பண்ண ஒரு படம் அப்படின்றதுனால ஆம்பியன்ஸும் பாத்தீங்கன்னா லவுடா தான் இருக்கும். ஒரு காலேஜ்ல நடக்கிற கல்ச்சுரல்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் இறக்க நேரிடுது. அதுக்கப்புறமா அந்த காலேஜ் பாத்தீங்கன்னா கல்ச்சுரல்ஸே பேன் பண்றாங்க. சில வருடங்களுக்கு அப்புறமா அந்த காலேஜ்ல பாசில் ஜோசப் ஜாயின் பண்றாரு. இவர் தன்னுடைய ஃபைனல் இயர்ல எப்படியாவது கல்ச்சுரல்ஸ் நடத்தணும் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. கட் பண்ணா டொவினோ தாமஸ் பாத்தீங்கன்னா ஒரு திருந்தி வாழ்ந்துட்டு இருக்க ஒரு முன்னாள் ரவுடியா இருக்காரு. இவர் தன் ஃபேமிலியோட ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் தான் லீட் பண்றாரு. ஒரு கோயில் திருவிழால கச்சேரி ஆர்கனைஸ் பண்ணி எப்படியாவது பாடணும் அப்படின்ற ஒரு முனைப்போட இருக்காரு. இந்த ரெண்டு பேருடைய பாதைகள் கிராஸ் ஆகும்போது நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துடைய எனர்ஜி லெவல் அப்படின்றது படம் முழுக்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஹையா இருந்துச்சு. அது இந்த படத்துக்கான பெரிய பிளஸ் அப்படின்னே சொல்லுவேன். கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. எல்லா கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆச்சு. ஹியூமர் போர்ஷன் நிறைய இடங்கள்ல ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. குறிப்பாக ஷான் அண்ட் வினித் வர அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ஹிலேரியஸா இருந்தது அப்படின்னு தான் சொல்லுவேன். படத்தில் நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. பேசில் டொவினோ இவங்க ரெண்டு பேரும் ஸ்டார் ஆஃப் தி ஷோ அப்படின்னே சொல்லலாம். அவங்களுடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் மூலமாவே இந்த படத்தை ஹோல்ட் பண்ணாங்க. ப்ரொடக்ஷன் வேல்யூ ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஒரு ரிச்னஸ் அப்படின்றது ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் நீங்க பார்க்கலாம். எமோஷனல் போர்ஷன் சில இடங்கள்ல ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல சில இடங்கள் பாத்தீங்கன்னா லாகிங்கா இருந்தாலுமே கடைசி 30 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப என்டர்டெய்னிங்கா முடிச்சிருப்பாங்க. டொவினோ தாமஸ் உடைய கேரக்டர் பாத்தீங்கன்னா ஆவேசம் படத்துல ஃபஹத் ஃபாசிலுடைய கேரக்டர் மாதிரி இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. பட் அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவா இல்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படத்துல இருக்கிற சில காட்சிகள் பிரெடிக்டபிளா தான் இருக்கு. படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா வந்திருக்கு. படத்துல அடர்கான்ட்ல இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். அதிரடி படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.